ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விஐ, ஏர்டெல், ஜியோ இந்த 3 நெட்வொர்க்கும் அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது நிறைய பேருக்கு ஃபீலிங்காக இருக்குது. அதில் நானும் ஒருத்தன். பிகாஸ் நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு டேட்டா ஆகட்டும், எஸ்எம்எஸ் ஆகட்டும், கால் ஆகட்டும் எல்லாமே நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் இல்லாமல் நம்மளுடைய பேங்க் மெசேஜ் கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பட்டன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட, அதாவது ஒரு கீபேட் மொபைலாக இருந்தால் கூட ரீசார்ஜ் தேவைப்படுது. ஸோ எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் மொபைல் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்களோட ரீசார்ஜ் பிளான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் அது கொஞ்சம் சோகத்தை தருது. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு பழகி தான் ஆகணும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டுத்துலேயுமே 49 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட், அதாவது 1 டே ஃபுல்லாக அன்லிமிட்டெட் டேட்டா பேக் அப்படின்னு ஒரு டேட்டா பேக் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் ரெண்டுமே 49 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சாகணும். பிகாஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்காது. ஏன்னா இந்த பிளான்ஸுக்கும், அதாவது ஜியோ பிளான்ஸுக்கும் ஏர்டெல் பிளான்ஸுக்கும் எப்பயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது பிளான் ப்ரைஸ்லேயும் சரி, அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இந்த 49 ரூபாய் 1 டே அன்லிமிட்டெட் டேட்டா பேக்லேயும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 49 ரூபாய்க்கு 1 டே ஃபுல்லாக அன்லிமிட்டெட் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேக் ஸ்கீம் இருக்குது. இது 49 ரூபாய்க்கு இருந்தாலும் இதுவும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட, அதாவது பிளானுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளான் தான். என்ன இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 3க்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிளான் 39 ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது 39 ரூபாய்க்கு இந்த டேட்டா பேக்கை நம்ம போடும்போது 1 டே ஃபுல்லாக அன்லிமிட்டெட் பேக்கை நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 10 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த 49 ரூபாய்க்கு 1 டே அன்லிமிட்டெட் டேட்டா பேக் அந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 10 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கே தவிர இது ஒரு நியூ பிளான் கிடையாது. இதுக்கு ஈக்குவலாக 49 ரூபாய்க்கு அன்லிமிட்டடில் ஜியோ 1 டே ஃபுல்லாக டேட்டா பேக் இருக்க மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜியோவில் பார்த்தீங்கன்னா அதே சேமாக 49 ரூபாய்க்கு 1 டே ஃபுல்லாக அன்லிமிட்டெட் டேட்டா பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த வீடியோ போடுறது முன்னாடி வரைக்கும் எனக்கு கிடைச்சது டிஃப்ரெண்ட்டான நியூஸ் கிடைச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 49 ரூபா பேக் அன்லிமிட்டட்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. சில பேர் குறிப்பிட்ட டேட்டா மட்டும்தான் கிடைக்கிது, கொஞ்சம் அது அதிகமான டேட்டா, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இது அன்லிமிட்டெட் பேக் கிடையாது, இது ஒரு லிமிட்டெட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உண்மையான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அன்லிமிட்டெட் பேக் இது வரைக்கும் ஜியோ கொடுத்தது கிடையாது. 1 GB 2 GB 6 GB இப்படி லிமிட்டெட் பேக்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் ஜியோவில் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அன்லிமிட்டெட் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் ஒரு லிமிட் இருக்க தான் செய்யுது. என்னன்னு பார்க்கலாம். சர்ச் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த அன்லிமிட்டெட் பேக்குக்கும் ஏர்டெல்லுடைய அன்லிமிட்டெட் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கோட வேலிடிட்டி 1 டே, அதாவது 1 டே ஃபுல்லாக அன்லிமிட்டெட் டேட்டாவை நாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்த பேக் இது தான். ஆனால் டோட்டல் டேட்டா 25 GB, டேட்டா அட் ஹை ஸ்பீட் 25 GB, அதாவது 25 GB டேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இது அன்லிமிட்டெட் இல்லையா? அதுதான் கேள்வி. இப்படி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நடுவில் இது குழப்பமாக இருந்துச்சு. இதில் கொடுத்துருக்க தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 25 GB டேட்டா. ஸோ கன்ஃபார்மாக 25 GB டேட்டா கிடைக்கிது. டேட்டா ஹை ஸ்பீடில் 25 GB கிடைக்கிது. அதாவது பார்த்திங்கன்னா 25 GB டேட்டா வரைக்கும் ஹை ஸ்பீடில் கிடைக்கும். இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் அந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 GB டேட்டாக்கு மேலே கிடையாதா? அப்போ அன்லிமிட்டடுங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஆன்சர் இதுதான். இந்த பேக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் விச் அன்லிமிட்டட் அட் 64 kbps, அதாவது
25 ஜிபி வரைக்கும் நீங்கள் ஹை ஸ்பீடில், அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஹை ஸ்பீட் கிடைக்குதோ, நீங்கள் நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒரு 1.5 ஜிபி ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது உங்களுக்கு ஹை ஸ்பீடில் கிடைக்கும். 1.5 ஜிபி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து நெட்டோட ஸ்பீடு குறைஞ்சி 2G நெட்வொர்க் இந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஜியோவில் சில பேர் கிடைக்காமலே கூட போகும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 25 ஜிபி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்பவும் போல் ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 25 ஜிபியை நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சிட்டிங்க, அதாவது அந்த 1 டேயில் நீங்கள் ஒரு ஹாஃப் டேலையோ இல்லை ஒரு 12 to 13 ஹவர்ஸ்லையோ நீங்கள் எப்படியோ முடிச்சிட்டிங்க, 25 ஜிபியை முடிச்சிட்டிங்க. அப்படி ஆனால் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் டேட்டா கிடைக்காது. உங்களுக்கு டேட்டாவை முடித்ததுக்கப்புறம் என்ன ஸ்பீடில் நெட் கிடைக்குதோ அந்த ஸ்பீடில் தான் இந்த பேக்கும் யூஸ் ஆகும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64 kbps 64 kb/s ஸ்பீடு வரைக்கும் தான் கிடைக்கும். அதாவது அந்த 25 ஜிபி டேட்டாவை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் 64 kbps ஸ்பீடு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேக்லேயே மென்ஷன் பட்டிருக்கு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர்டெல்லில் நீங்கள் 49 ரூபாய் பேக் போடும்போது உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரிஜினல் அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கும், இல்லை ஹை ஸ்பீட்லேயே கிடைக்கும். ஆனால் ஜியோவில் நீங்கள் 49 ரூபாய்க்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு 25 ஜிபி டேட்டா மட்டும்தான் ஹை ஸ்பீடில் கிடைக்கும். அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க, யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்லிமிட்டட் கேட்டகரிலையும் வைக்க முடியாது, லிமிட்டட் கேட்டகரிலையும் வைக்க முடியாது. ஆனால் அந்த 25 ஜிபி கன்ஃபர்ம் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் உறுதியாக சொல்ல முடியும். ஏர்டெல் யூசர்ஸுக்கு இந்த 49 ரூபா பேக் ஒரு பெஸ்ட் பேக்குன்னு சொல்லலாம். பட் ஜியோ யூசர்ஸுக்கு இந்த 49 ரூபா பேக் எப்படின்னு தெரியாது. பிகாஸ் நிறைய பேர் வந்து 25 ஜிபிக்குள்ளேயே தேவைப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து, அதாவது ஒரு சில கேட்டகரி வந்து 25 ஜிபிக்கு மேலே கிறிஸ்டல் கிளியராக நிறைய மூவிஸ், நிறைய விஷயங்கள்ஸ் டவுன்லோட் போடுறவங்களுக்கு அந்த 25 ஜிபி பத்தாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு அந்த 25 ஜிபி ஹை ஸ்பீட் டேட்டாவே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்லோ நெட்வொர்க் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ இந்த 25 ஜிபி டேட்டா வந்து எனக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடியது பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து தேவை, அதுவும் 25 ஜிபிக்குள்ளே இருக்கிறது நான் ஜியோ யூசர் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 49 ரூபா பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஏர்டெல்லில் இருக்க அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டியை இதில் எதிர்பார்க்க முடியாது. இதுதான் இந்த 49 ரூபா பேக்குகளுக்கு வித்தியாசம். ஸோ ஏர்டெல்லுடைய 49 ரூபா அன்லிமிட்டெட் அந்த பேக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நாம் பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு இருந்த டவுட் அன்லிமிட்டெட் உண்மையா இல்லை லிமிட்டட் டேட்டா உண்மையா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்குதா இல்லை லிமிட்டட் டேட்டாவா அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு நான் இதில் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல் வீடியோஸை கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸு நீங்களே நம்ம சேனலுக்கு கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு நீங்களே கீழே பாருங்கள். ஸோ உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, எவ்வளோ எஃபர்ட் போடுறது அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கேட்குறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக நானும் கொடுப்பேன். இப்போ நாங்கள் போட்டுட்ருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை, அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா, ஏன் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை அப்படிங்கிற உங்களுடைய ரீசனையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அது நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ண நம்ம சேனலில் நம்ம இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க.